நம்ம லாஸ்ட் 2 வீக் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஈரோடு கஸ்டமருக்கு நம்ம 5 மந்த்ல ஒரு பேர் குடுத்துருந்தேங்க. நூலான்ல ஒரு சேவலும், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, காகத்துல ஒரு விடையும் சொல்லி நம்ம குடுத்துருந்தோம். அந்த கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம திரும்பவும் ஒரு பேர் குடுக்குறோங்க. ஐயோ, மீண்டும் மீண்டுமா? டிபார்ட்மெண்ட் சத்துக்கு ரெக்கமெண்ட் பண்ற சொல்லிட்டு திரும்ப திரும்ப அதே வேலையை கொடுக்குறீங்க. நம்ம இன்னைக்கு குடுக்குற பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு உச்சி பூல ஒரு மயில் பட்டாவும், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 கன்னி விடைகள் குடுக்குறோங்க. சேவலுக்கான ஏஜ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா 8 மாசம் ஆகுதுங்க. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பச்சைக்கால் வெள்ளை விடையும், கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மயில் விடையும் அனுப்புறேங்க. வெள்ளை விடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 டூ 6 மாசம் ஆகுதுங்க. மயில் விடைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 டூ 7 மாசம் ஆகுதுங்க. கஸ்டமர் நம்மகிட்ட இந்த பிரீடு தான் வேணும் அப்படின்னு சொல்லி செலக்டிவாலாம் கேட்கலீங்க. நம்மகிட்ட எது குவாலிட்டியா இருக்கோ அத குடுங்கன்னு சொல்லியிருந்தாரு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா 2 விடையும், ஒரு பட்டா சேவலும் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம குடுத்துருக்கிறேங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கஸ்டமர மீட் பண்ணி டைரக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, பார்சல கையிலேயே குடுக்க போறேங்க. கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா, ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் வந்துர்றேங்க. நீங்க டைரக்ட்டா வந்துட்டீங்கன்னா, நான் கையிலேயே வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருந்தாருங்க. சரிங்கன்னு சொல்லிட்டு நம்ம டைரக்ட்டா கொண்டு போயிட்டோம். கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா, நேர்ல வந்துட்டு அது பார்சல் வாங்கிட்டு கிளம்பிட்டாங்க.